Jesus Loves Our Daily Bible School. ஆராதிப்போம். ஆட்டுக்குட்டியானவரே, 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 உங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்து உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எங்கள் பாவங்கள் சுமந்து உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தமுள்ள தேவன், எங்களக்கா பாவமா தோன்றீங்களப்பா. அப்பா இயேசு எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி நீ அந்த கால பட்டீரே, பாவமாய் மாற்றப்பட்டி பரிசுத்தம் உள்ளவனே, பாவமாய் மாற்றப்பட்டி நீதிமானாக என்னை மாற்றினீ, நீதிமானாக என்னை மாற்றினீ. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 கருணையாளே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் பாவங்கள் சுமந்து உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. தகப்பனே, சாபத்து வாழ்ந்த எங்களை சாபத்து விடுதலையாக்கும்படி நீங்க மரத்தில் தூக்கப்பட்டவராய், தேவனால் சபிக்கப்பட்டவராய், எனக்காய் சாபமாய் மாறினீர். கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர். ஆசீர்வாதம் மாற்றினீர், ஆசீர்வாதமாய் என்னை மாற்றினீர். ஆசீர்வாதமானேனே, எனக்கு சாபமானதா, ஆசீர்வாதமானேனே, எனக்கு சாபமானதா. சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 மங்கள் நோகி, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவர், எங்கள் பாவங்கள் சுமந்து உமக்கே எங்கள் ஆராதனை, யெகோவா உமக்கே எங்கள் ஆராதனை. உயிருள்ள நாட்களெல்லாம்
கர்த்தரை ஆராதிப்போம். நான் உள்ளளவும் எங்க தேவனை கீர்த்தனம் பண்ணுவோம். கர்த்தரை எக்காலத்தையும் சோதரிப்போம். நீ நல்லது என்று எப்போதும் நாம் பாடுவோம், எப்போதும் ஆர்ப்பரிப்போம். ஆண்டவரே, உங்களை புகழை பாடுறப்ப நாங்கள் வாழ்றோம். ஆண்டவரே, உங்களோட உறவாக நாங்கள் இருக்கோம். ஐயா ரட்சகரே, உமக்கு நன்றி. உள்ளவனே ஐஸ்வர்யம் உள்ளவனே, எல்லாமே இழந்தீரே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. செல்வங்களாய் நானேனே, நீ ஏழ்மையானதால். செல்வங்களாய் நானேனே, நீ ஏழ்மையானதனால். சிறுமை வாழ்ந்தத்தில் ஏன் தரிதரும் நீங்கியதே. ஆமென். சிறுமை வாழ்ந்தத்தில் ஏன் தரிதரும் நீங்கியதே. அட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. அட்டுக்குட்டியானவரே, அட்டுக்குட்டியானவரே, அட்டுக்குட்டியானவர், என் பாவங்கள் சுமந்து உமக்கே எங்கள் ஆராதனை. இயேசுவே, உமக்கே எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. அப்பா பிதாவே, நாங்களும் என் குடும்பத்தாரும் என் சபை ஜனம் எல்லோரும் உமக்கே ஆராதனை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை ஏறெடுக்கிறோம். உம்முடனே சுமந்தீரே, என் பாவம் யாவையும் உன்னுடன் சுமந்தீரே. உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. ஆமென். உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தில் இழவுகளை மரணத்தால் வென்றீரே. பாவத்தில் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நான் சுகமானேனே, காயங்களால் நான் சுகமானேனே. தேங்க்யூப்பா. அட்டுக்குட்டியானவரே, 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 என் பலியானே. அட்டுக்குட்டியானவரே, இயேசுவே, அடிக்கப்பட்ட பஸ்காவே, எங்கள் பாவங்கள் சுமந்து உமக்கே எங்கள் ஆராதனை. அப்பா பிதாவே, உமக்கே எங்கள் ஆராதனை. முன்னே தூரமா இருந்தும் இன்னும் ரத்தத்தினால கருவப்பட பிள்ளைகளா நாங்கள் சமீபமானவே ராஜா. அப்பா, தேவனை கொண்டு சேர்த்தீங்களே ஆண்டவரே. உயிருள்ள தேவனாகிய ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் சொத்திரம் உமக்கே உரியது. வல்லமையும் வேணும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் சொத்திரமும் உமக்கே உரியது. இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, இயேசுவே, இயேசுவே, எங்கள் ஆட்டுக்குட்டி ஆத்திரரே.
அழைக்குமானவரே. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கோர்நெலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் சசரியா பட்டணத்திலே இருந்தான். 2ஆம் வசனம். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 3ஆம் வசனம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கோர்நெலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே, என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டுகிறது. 5ஆம் வசனம். இப்பொழுதும் நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. 6ஆம் வசனம். அவன் தோல் பதடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். 7ஆம் வசனம். கோர்நெலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரை தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவபக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து 8ஆம் வசனம். எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். 9ஆம் வசனம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். 10ஆம் வசனம். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து. 11ஆம் வசனம். வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும். 12ஆம் வசனம். அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். 13ஆம் வசனம். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. 14ஆம் வசனம். அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசிக்கிறதில்லை என்றான். 15ஆம் வசனம். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2 தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 16ஆம் வசனம். 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 17ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கோர்நெலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று. 18ஆம் வசனம். பேதுரு என்று பேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். 19ஆம் வசனம். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். 20ஆம் வசனம். நீ எழுந்து இறங்கி ஒன்றும் குறித்து சந்தேகப்படாமல் அவர்களுக்குடனே கூட போ, நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். 21ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு கோர்நெலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷனிடத்துக்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். 22ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும்
யூத ஜனங்கள் எல்லோரிலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கோர்நெலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ யத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். 23ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள். 24ஆம் வசனம். மறுநாளிலே சசாரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கோர்நெலியுவின் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். 25ஆம் வசனம். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கோர்நெலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். 26ஆம் வசனம். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். 27ஆம் வசனம். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு 28ஆம் வசனம். அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியாருடனே கலந்து அவனிடத்தில் போக்கும் வரத்துமாயிருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படியிருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவனென்றும் அசுத்தம் உள்ளனென்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். 29ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்பொழுதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். 30ஆம் வசனம். அதற்கு கோர்நெலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று 31ஆம் வசனம். கோர்நெலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தருமங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. 32ஆம் வசனம். யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். 33ஆம் வசனம். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்துக்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். 34ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். 35ஆம் வசனம். எந்த ஜனத்தாலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். 36ஆம் வசனம். எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. 37ஆம் வசனம். யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. 38ஆம் வசனம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். 39ஆம் வசனம். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவர்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 40ஆம் வசனம். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சியமாய் காணும்படி செய்தார். 41ஆம் வசனம். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சியமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சியமாகும்படி செய்தார்.
42ஆம் வசனம், அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். 43ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவார் என்று தீர்க்க தரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். 44ஆம் வசனம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 45ஆம் வசனம், அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும். 44ஆம் வசனம், பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்தாசேனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். 47ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி. 48ஆம் வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பேதுரு? நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா அப்படின்னு பேதுரு சொல்கிறாரு. கோர்நெலியுவின் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? பேதுரு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுதே அனைவரும் என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. எல்லாம் அந்நிய பாஷைகளை, பற்பல பாஷைகளை பேசுகிறவர்களாக இருக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ், பார்த்தீங்கன்னா கோர்நெலியு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர் என்ன பண்ணுறாரு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவராக, தானம் தர்மங்கள் செய்கிறவராக இருக்கிறபடினால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தம்முடைய தூதனை அனுப்பி கோர்நெலியுடன் கூட பேசுகிறாரு. சில்ட்ரன்ஸ், நாமும் கூட எப்பவும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய நாமத்தில் தானம் தர்மம் செய்கிற பிள்ளைகளாக இருப்போமானால் நிச்சயமாக நாம் என்ன பண்ணுவோம்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம். ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துவார். அது மட்டும் அல்லாமல் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலாம். சிறு பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா? அப்போ உங்களுக்குன்னு ஒரு நாள் வரும்போது ஏசப்பா உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க உதவி செய்வார். அதற்கு முன்பதாகவே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பற்பல பாஷைகள் உங்களால் பேச முடியும். அந்நிய பாஷைகளை உங்களால் பேச முடியும். நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். தாகமாக கேட்கிற அனைவரையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிரப்புவார். நிச்சயமாக நிரப்புவார். சிறு பிள்ளைகளாக இருக்கிறவர்களும் சரி, வயதானவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள் எல்லாருமே, நடுத்தர வயதினர், வயது வரம்பே கிடையாது. எல்லாருமே தாகமாக ஏசப்பா கிட்ட கேட்டால் பரிசுத்த ஆவியினர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட கோர்நெலியுவை போல நாமும் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, கர்த்தருடைய நாமத்தினால் தானம் தர்மம் செய்கிற பிள்ளைகளாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? உன் ஜபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது என்று சொன்னவர் டேஷ். 1 பேதுரு, 2 தேவதூதன், 3 சீமோன். சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அதாவது கோர்நெலியுடத்திலே உன் ஜபங்களும் தருமங்களும் தேவனிடத்திலே நினைப்பூட்டுதலாக சந்நிதியில் எட்டியது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்குறேன். ஓகேங்களா? கேள்வி புரிஞ்சுதுங்களா? சரி, பதிலை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.